விஜய் ரசிகர்கள் பண்ணுற கேவலம்னு சொல்கிறதா இல்லை மீடியாக்கள் திட்டமிட்டு அவங்கள பயன்படுத்திக்கிறான்னு தெரில. சின்ன சின்ன பசங்கிட்ட, ரொம்ப சின்ன பசங்கிட்ட, மெச்சூரிட்டி இல்லாத பசங்கிட்ட போயிட்டு இந்த மீடியாக்கள் பேட்டி எடுக்கிறாங்க சீமானை பற்றி. அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு அறிவு இருக்காது, இப்போ நிதானம் இருக்காது, என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் உரிமையில் பேசிடுறான். சீமானை அசிங்கமாக திட்டிடுறான். அதை எடுத்து போட்டு யூடியூப்பில் போட்டு இதை போட்டு அதை போட்டு அவன் யார் என்னன்னே தெரியல சிறுவனை அந்த சின்ன பசங்களை கெட்ட வெளி கொண்டு போயிடுறாங்க. தயவுசெய்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை ஏற்க ஆரம்பிச்சிட்டிங்க. விஜய் ஒரு நடிகர், யார் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அதில் வந்துட்டேன். முதல்ல நீ முதலியாருன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வெள்ளாள கவுண்டர்னு சொல்கிறீங்க. அந்த எங்களுடைய சமூகத்தை நீங்கள் பயன்படுத்த பார்க்குறீங்க. அதுவே எங்கள் சமூகம் ஏற்றுக்கல. இல்லைப்பா நீ பண்டார நாயக்கர் இலங்கையை சேர்ந்தவங்கன்ற மாதிரி 5ஆம் தமிழ் சங்கமும் சொல்லிடுச்சு. நாங்களும் எங்கள் சமூகத்தில் விஜய் ஏற்றுக்க தயாராக இல்லை, ஏன்னா அவர் வேறு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அந்த விஜய் ரசிகர் மன்ற ரசிகர்கள் தயவு செஞ்சு பேசும்போது கொஞ்சம் தன்னடக்கத்தோடு பேசுங்க. நீங்கள் பேசுகிறது நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனையாக முடிஞ்சிடும். ஒருத்தன் திடீர்னு நாம் தமிழ் கட்சியிலேருந்து உங்கள் மேலே ஒரு வழக்கு கொடுத்து கேஸ் போட்டு உங்களை உள்ள தூக்கி வச்சான்னா உங்கள் லைஃப் கேள்விக்குறியாகிடும். நீங்கள் பேசுகிறன்றதுக்காக ஒருத்தன் எவ்வளோ யூடியூப்புக்காரங்க கொண்டு மைக்கை நீட்டான்றதுக்காக நீங்கள் தேவையில்லாத பேசி மாட்டிக்காதீங்க. பொதுவான வழக்கை வேணால் ஒருத்தர் போட்டான், உங்களுக்கு இங்கே மதுரைக்கு கூப்பிட்றான், உச்சநீதிமன்றத்துக்கு கூப்பிட்றான், உயர்நீதிமன்றத்துக்கு கூப்பிட்றான். நீங்கள் எங்கே போய் எத்தனை கேஸ் ஆடுவீங்க? அவன் ஏதோ பல விஷயங்கள் பல கேஸுகளை பார்த்த கட்சி நாம் தமிழ் கட்சி. நீங்கள் வளர்ந்து வந்துட்டுருக்கீங்க. ஏற்கனவே சீமானுக்கு எதிராக தான் கமல்ஹாசனை இறக்கி விட்டாங்க. இன்றைக்கி கமல்ஹாசன் யார் பக்கத்தில் இருக்கிறார்? இன்றைக்கி விஜயும் இறக்கி விடப்பட்டிருக்கார். அவரும் யார் பக்கத்தில் போய் சேருவாரோ தெரில. சும்மா ரசிகர்ன்ற பேரில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அழிச்சிக்காதீங்க. சீமான் போராடுறது உங்களுக்கும் சேர்த்தி தான். அவர் கேட்குற தரமான மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் கேட்குறாரு. இலவச கல்வி, தரமான கல்வி கேட்குறாரு. குடிக்கிறதுக்கு தண்ணி, சுத்தமான தண்ணி கேட்குறாரு. சீமான் வேறு மாதிரியான அரசியலை கொண்டு போகிறார். இந்த ஊழல்வாதிகளுக்கு அது பிடிக்கல. அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு நடிகையோ ஏதாவது இறக்கிவிட்டு குழப்பின்னு தான் இருப்பாங்க. விஜய் ரசிகர்கள் தயவு செய்து சொல்கிறேன், இங்கே தேவையில்லாத பேசி வழக்குகளை வாங்கிக்காதீங்க. இப்போவே எத்தனை வழக்குகள் பதிவு பண்ண தயாராக இருப்பாங்களோ தெரியாது. ஒரே டைமில் கேஸை போட்டு விட்டாங்கன்னா நீங்கள் மதுரையில் இருப்பீங்க, சென்னைக்கு வர வேண்டியது இருக்கும். நீங்கள் சேலத்தில் இருப்பீங்க, சிவகாசி வர வேண்டியது இருக்கும். வழக்கு சாதாரணமான பிரச்சனை இல்லை, அது பெரும் தலைவலியை கூட்டுரும், மன நிம்மதியை கட்டுரும். 15 வயசு 16 வயசு சின்ன பசங்க. நீங்கள் முதல்ல இவங்ககிட்ட இனிமேல் மீடியாக்காரங்க பேட்டி கேட்குறதே தப்பு, அவங்க யூடியூப்பில் பேச அனுமதிக்கிறதே தப்பு. ஏன்னா சின்ன சின்ன பசங்க அவன் என்ன பேசுகிறான், உரிமையில் தப்பாக பேசிடுறான், அசிங்கமாக பேசிடுறான். இப்படி தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் போய் ஒரு சின்ன பையன்கிட்ட மைக்கை கொடுத்தான். அவன் இந்த மு.க. ஸ்டாலின் அசிங்கமாக கேட்டான். அவன் மேலே வழக்கை தூக்கி இப்போ 15 தூக்கி உள்ள ஜெயிலில் வச்சுட்டாங்க. இந்த வழக்குகளை தயவு செஞ்சு எதிர்கொள்ள முடியாது உங்களால். பேசுங்க, நாகரிகமாக பேசுங்க. நாகரிகமான